ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் என்ன தான் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் குழந்தைங்க ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா இது அப்பப்போ ஒரு 1-2 உருண்டை கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 200 கிராம் வேர்க்கடலை ஏற்கனவே எடுத்து வறுத்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, அதே மாதிரி சரியாக வறுப்படாமலும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க, நம்ம சட்னிக்கு பண்ணுறது போல். இப்போ இது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிட்டேன். அதில் 1.5 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு அது நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் கலர் மாறணும். அது இல்லாமல் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வறுக்கும் போதே அதுலேருந்து நல்லா வாசனை வரும். லைட் ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து நம்ம அந்த வேர்க்கடலையோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதனால் இது நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் கலர் மாறிட்டே வருது. இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம அந்த வேர்க்கடலையோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஆறட்டும். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் அரைக்கணுங்க. நம்ம அப்படியே போட்டு அரைச்சினா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. லைட்டாக கொரன்னு ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இல்லைனா அதை விட இன்னும் கூட கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். எனக்கு கொஞ்சம் கொரன்னு இருந்தால் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அது அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் எந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் நான் வெல்லம் ஏற்கனவே ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க இந்த இனிப்போட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை திரும்ப மூடி சும்மா ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கலாம். இது நல்லா கலந்து விடுறதுக்காக தான் நம்ம அது ஒரு வாட்டி ஓட்டி எடுக்கிறோம். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாமே கலந்து வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் அடித்து எடுத்ததுக்கப்புறமா இது நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்க வரும் ஈஸியாக. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா, அப்படியே அழுத்துனா நமக்கு நான் அந்த ஷேப் கிடைக்கும். அந்தளவுக்கு இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன். மாற்றினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அதை சேர்த்து நம்ம நல்லா கையால் அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பவுட்ராக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஏற்கனவே இந்த வேர்க்கடலை அரைக்கிறீங்க இல்லையா, அப்போவே ஒரு 3 ஏலக்காய் போட்டு அதோடவே கொரப்பாக ஓட்டிக்கிட்டிங்கன்னா அப்படி கூட நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டைகளை பிடிச்சிக்கோங்க. நான் பாருங்கள், இந்தளவுக்கு எடுத்து நான் இது உருண்டை பிடிக்கிறேன். நல்லா நீங்கள் அப்படியே பிடிக்க அதில் இருக்க அந்த வெல்லத்தோட ஈரத்தன்மை கொஞ்சம் அப்படியே இலகி வரும். நமக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். உங்களுக்கு பார்க்க தான் கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் உடையாது, நல்லா தான் இருக்கும். அப்படியே நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அழகாக உருண்டை பிடிச்சாச்சு. இதை இப்போ ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா உடச்சி காமிக்கிறேன். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐட்டம் தாங்க. இது கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸ்நாக்ஸில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். பை.